இந்த நிதி வந்து கல்விக்கு பயன்படுத்த எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அதுக்கு முதல்வர் வந்து பாஜகவோட டம்மி வாய்ஸாக தான் எடப்பாடி பழனிசாமி வாய்ஸாகவே மாறிட்டான்னு சொல்லி முதல்வர். முதலமைச்சருக்கு இப்போதான் என்ன பேசுறதுன்னே தெரியல. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்காங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்கள் இருக்கோம். இதில் அவருக்கு டம்மி வாய்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. விருதுநகர் சாத்தூரில் வந்து பார்த்து அந்த சந்திப்பில் வந்து மதிமுகவினர் வந்து செய்தியாளர்களை தாக்கியிருக்காங்க. ஒரு வைகோ வந்து அந்த என்ன சொல்றாங்க அவதூறுகளாக வந்து செய்தியாளர்களை பேசியிருக்காங்க. கடவுள் அவர் மேலே புகார். அண்ணன் வைகோ அவர்கள் வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் கோவப்படுறது ஜாஸ்தியாக அவருக்கு இருக்கும். கூட்டத்தில் இருக்கும்போதே சத்தம் போடுறது பேசுறது வந்து அண்ணன் வைகோ அவர்கள் வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறாங்க. நமது பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்காங்க. உண்மையில் அது கண்டிக்க தகுந்தது, வருந்தத்தக்கது. பத்திரிகையாளர் நீங்கள்லாம் சேர்ந்து தான் அதுக்கு கண்டன குரல் எழுப்பணும். நீங்கள் தான் செய்ய வேணும். அதெல்லாம் சிங்கிகள் கூட்டம் சங்கிகள் கூட்டம் சரி சேகர்பாபு சொல்லியிருக்காரு. அதை பற்றி மத மாநாடு, அரசியல் மாநாடு, அரசியல் பண்ணியிருக்காரு. பழனியில் பேசுறது நடந்ததுதான் நிர்வபக்தர்கள் மாநாடு வந்து அதாவது இப்போ எங்கள் ப்ரொஃபஸர் மாவட்ட தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்களே கண்கூட பார்த்தீங்க. இருந்தாலும் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மாநாடு நடைபெறுவதற்கு முன்னால் 6 நாட்கள், அந்த 6 நாட்கள்லையும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்தாங்க. ஒரு நாள் வந்து 5000 பேர், அதுக்கு அடுத்தால 15000 பேர், அது 30,000 பேர், 70,000 பேர், 1,10,000 பேர் 5ஆம் தேதி வரைக்கும். 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேலே வந்தாங்க. அவ்வளோ பேர் வந்தாங்களே தவிர அவங்க கட்சி கூட்டம் நடந்தால் டாஸ்மாகில் தான் கூட்டம் இருக்கும். ஆனால் நீ பார்த்தீங்கன்னா திடல் ஃபுல்லாக 5 லட்சம் பேர் திடல் இருந்தாங்க. கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது அமைதியாக எல்லாரும் அந்த சேரை எடுத்து அடுக்கி வச்சுட்டு ஒழுங்காக போனாங்க. அங்கங்கே இருக்க பாட்டிலெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திட்டு போனாங்க. இதுதான் ஒரு ஒழுக்கமான மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு. அவங்க நடத்துகிற மாநாடு வந்து அது மாநாடு கிடையாது. அது ஏற்கனவே திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அது 12 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ண வேண்டிய விஷயம் அது. அதனால வந்து முருக பக்தர்கள் மாநாடு இன்னைக்கு உலகமே பாராட்டிட்டு இருக்கு. தனி ஒரு மனிதன் அறநிலைத்துறை அமைச்சர் அப்படி சொன்னார்னா அதுக்கு நம்ம பொறுப்பேற்க முடியாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.